கொல்லங்குடியில் இன்று காலை 8 மணி அளவில் கலைமாமணி கொல்லங்குடி கருப்பாயி இயற்கை எழுதினார். அவருடைய இறுதி நிகழ்ச்சி நாளை அவரது இல்லத்திலிருந்து நடைபெற இருக்கிறது. கொல்லங்குடி கருப்பாயி கொல்லங்குடியில் உள்ள கொல்லங்குடி முந்தன் கருப்பாயி அம்மா அவர்களுடைய இரண்டாவது மகளாக பிறந்திருந்தார். இவருக்கு உடன் பிறந்த சகோதரி மெய்யம்மாள், சகோதரர் சோலைமலை சுப்பையா, ஆறுமுகம் இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள். கொல்லங்குடி கருப்பாயி அம்மாவுக்கு தற்போது வயது 99 ஆகிவிட்டது. கொல்லங்குடி கருப்பாயி அம்மா கிராமிய பாடல்களை பாடி நன்கு அறிமுகமானார். இவரது பாடல்கள் வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு அதன் மூலமாக சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்தார். இவரை திரைப்பட இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் ஆண்பாவம் என்ற திரைப்படத்தின் மூலம் இவரை அறிமுகப்படுத்தினார். இதன் தொடர்ச்சியாக அவர் இயக்கிய படங்களில் ஏட்டிக்கு போட்டி, கபடி கபடி, கோபாலா கோபாலா, ஆண்களை நம்பாதே என்ற படங்களிலும், இயக்குனர் சசிகுமார் நடித்த காரி என்ற திரைப்படத்திலும் கடைசியாக நடித்துள்ளார். கொல்லங்குடி கருப்பாயி அம்மாள் மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் கலைமாமணி விருது பெற்றவர். கொல்லங்குடி கருப்பாயி அம்மாள் மறைந்த முன்னாள் முதலமைச்சருடைய அவரிடம் பேசும்போது தனது ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை உடனடியாக கொல்லங்குடி கருப்பாயி அம்மாள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முதல்வர் ஜெயலலிதா அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா உடனே நிறைவேற்றினார். அவருக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை. அவர் தனக்காக வாழாமல் கடைசி வரை தனது ஊருக்காகவும் தன்னுடைய பேருடன் கொல்லங்குடி என்ற பேரை இணைத்துக் கொண்டு தனது ஊருக்கு பெருமை சேர்த்துள்ளார் பானு.